கடகராசி அன்பர்களுக்கு புனர்பூசம் 4ஆம் பாதம் பூசம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வேகமும் விவேகமும் கொண்டு செயல்படும் கடகராசி நேயர்களே, கடகராசி ஒரு நீர் உறுப்பு மற்றும் இயற்கையில் பெண்பால் உள்ளது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் மிகவும் கூர்மையான மனம் கொண்டவர்கள். இந்த நபர்கள் பயணம் செய்வதை விரும்புவார்கள் மற்றும் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டவர்கள். மேலும் கடினமான பணிகளையும் எளிதாக செய்வார்கள். பெரும்பாலும் இந்த நபர்கள் படைப்பாற்றல் துறையில் புதிதாக ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள். இந்த ராசிக்காரர்கள் தங்கள் திறமைகளையும் வளர்த்துக் கொள்வதில் வல்லவர்கள். ஜூன் மாதத்தில் கடக ராசிக்காரர்களுக்கு தொழில், ஆரோக்கியம் மற்றும் பணம் போன்ற விஷயங்களில் சராசரியான பலன்கள் கிடைக்கும். குரு உங்கள் சந்திரனின் 10ஆம் வீட்டில் பயிற்சிப்பதால் இந்த ராசிக்காரர்களின் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் நீங்கள் வேலையில் அழுத்தத்தை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். எனவே உங்கள் வாழ்க்கையில் எச்சரிக்கையுடன் தொடரவும். 10ஆம் வீட்டில் குரு இருப்பது வேலைகளை மாற்றவும் சிறந்த வேலை வாய்ப்புகளை தேடவும் உங்களை தூண்டும். இந்த மாதத்தில் வேலை செய்யும் விதத்தில் மாற்றங்களை காணலாம் மற்றும் உங்கள் தொழிலில் நீங்கள் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். பயணத்தின் போது கவனக்குறைவால் பண இழப்புகள் ஏற்படும். 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்வதால் உறவுகளில் பிரச்சனைகள் ஏற்படும். வியாபாரம் செய்பவர்கள் சனியின் காரணமாக கூட்டு சிக்கல்களை சந்திக்க நேரிடும். கேது உங்கள் 4ஆம் வீட்டில் அமர்வதால் உங்கள் குடும்பத்தில் சச்சரவுகள் மற்றும் பிரச்சனைகள் ஏற்படும். இதன் விளைவாக உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி இல்லாமல் போகும். இந்த மாதத்தில் ஜாதகக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். குறிப்பாக பற்கள் மற்றும் கண்களில் பாதிப்புகள் ஏற்படும். ஆரோக்கியத்தை மேம்படுத்த தியானம் மேற்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் முன்னேற எதிர்நீச்சல் போடவும் தயங்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாக நியாயமாக நடப்பவர்கள். இந்த மாதம் சூரியனின் சஞ்சாரம் வீண் அலைச்சலை தரும். முயற்சிகளில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் உண்டாகும். மனதில் தெளிவு பிறக்கும். ஆக்கப்பூர்வமாக எதையும் செய்யும் வண்ணம் தோன்றும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது. பணம் வரும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பான கடித போக்குவரத்தால் அனுகூலம் உண்டாகும். தொழில் வியாபாரம் விரிவுபடுத்துவது தொடர்பான திட்டங்கள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பயணங்களால் அலைச்சல்களை சந்திக்க வேண்டியிருக்கும். மேலதிகாரிகள் கூறுவதை மறுத்து பேசாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். தெளிவான முடிவுகள் மூலம் நன்மை உண்டாகும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து எதையும் மனம் விட்டு பேசி செய்வது நல்லது. பிள்ளைகள் நலனில் அக்கறை காட்டுவீர்கள். குடும்ப வருமானம் அதிகரிக்கும். பெண்களுக்கு எதிலும் ஆக்கப்பூர்வமாக செய்து வெற்றி காண்பீர்கள். மனதில் இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும். கலைத்துறையினருக்கு உங்கள் தொடர்ச்சியான முயற்சிகளால் மட்டுமே புதிய வாய்ப்புகளை பெற முடியும் என்ற நிலை இருக்கிறது. மற்றவர்களை நம்பாமல் நீங்களே நேரடியாக பார்க்க வேண்டியவர்களை பார்த்து பேசுவதுதான் உங்களுக்கு வெற்றி தரக்கூடும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த தவறினாலும் வாய்ப்புகள் கை நழுவி போய்விடக்கூடும். அரசியல் துறையினருக்கு உங்களுக்கு தரப்பட்டுள்ள பொறுப்புகளை திறம்பட நிறைவேற்றி தலைமையின் பாராட்டுகளை பெறுவது இப்போதைய நிலையில் மிக கடினமானதாக இருக்கக்கூடும். பொறுமையாக இருந்து உங்கள் பணிகளை பழுதில்லாமல் செய்து தலைமையின் நன்மதிப்பை பெறுவீர்கள். மிக பெரும் பொறுப்பான பதவிகளை பெற்று மகிழவும் வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பதும் பாடங்களில் இருக்கும் சந்தேகங்களை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து கொள்வதும் வெற்றிக்கு உதவும். புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்களது காரியங்களுக்கு இருந்த எதிர்ப்புகள் விலகும். பண வரத்து திருப்தி தரும். மனக்குழப்பம் நீங்கும். மாணவர்கள் பாடங்கள் படிக்க வேண்டுமே என்ற கவலை குறையும். சக மாணவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். காரியங்களில் சாதிப்பீர்கள். சாமர்த்தியமாக பேசி காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் நீண்ட தூரத்தில் இருந்து வரும் தகவல்கள் நன்மையாக இருக்கும். கூர்மையான மதிநுட்பத்தால் எந்த பிரச்சனையையும் எளிதாக தீர்த்து விடுவீர்கள். பூர்வீக சொத்துகளில் இருந்த தகராறுகள் நல்ல முடிவுக்கு வரும். தொழில் வியாபாரம் திருப்திகரமாக நடக்கும். பார்ட்னர்கள் ஒத்துழைப்புடன் வியாபாரத்தை விரிவாக்கம் செய்ய முற்படுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு
இந்த மாதம் கடிதம் மூலம் வரும் தகவல்கள் நல்ல தகவல்களாக இருக்கும். வரவேண்டிய பணம் வந்து சேரும். கஷ்டங்கள் குறையும். மாணவர்களுக்கு கல்வியில் வெற்றி பெற எடுக்கும் முயற்சிகள் சாதகமான பலன் தரும். எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். ஸ்ரீ ட்ரோனா ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பயனடைவாங்க. நன்றி, வணக்கம்.